ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 24 மே 2026 ஞாயிற்றுக்கிழமை. பராபவ வருகம் வைகாசி மாதம் 10ஆம் நாள். திதி நவமி காலை 4:31 மணி வரை, பிறகு தசமி. நட்சத்திரம் பூரம் இரவு 2:50 மணி வரை, பிறகு உத்திரம். யோகம் ஹர்ஷணம் காலை 3:44 மணி வரை, அதன்பின் வஜ்ரம். கரணம் பாலவம் மாலை 4:24 மணி வரை, பிறகு கௌலவம் காலை 4:31 மணி வரை, பிறகு செய்துளை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகுகாலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதால வாரம் முழுக்க இருந்த உழைப்போட களைப்பு நீங்கி ரொம்ப உற்சாகமா இருக்க போற நாளுங்க. மனசுல ஒரு புதுவிதமான சுறுசுறுப்பு இருக்கும். ரொம்ப நாளா சந்திக்கணும்னு நினைச்ச நண்பர்களை இன்னைக்கு நேர்ல சந்திச்சு பழைய நினைவுகளை பகிர்ந்துப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க நினைச்சதை விட லாபம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். குறிப்பா உணவு சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வருமானம் உண்டு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு விடுமுறை நாள் அப்படிங்கறதால ஆபீஸ் டென்ஷன் எதுவும் இல்லாம நிம்மதியா இருப்பீங்க. பணவரவு தாராளமா இருக்கிறதால ரொம்ப நாளா வாங்க நினைச்ச ஒரு பொருளை இன்னைக்கு வாங்குவீங்க. குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவும். உங்க முடிவுகளுக்கு வாழ்க்கை துணை ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க. சாயந்திரமா குடும்பத்தோட வெளியில போய் நேரத்தை செலவிடுவீங்க. ஆரோக்கியத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய நாராயணர். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 5. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அமைதியான அதே சமயம் அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளா அமையப் போகுதுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வந்து உங்க முகத்துல சிரிப்ப வரவழைக்கும். உங்களோட கனிவான பேச்சால குடும்பத்துல இருக்கிறவங்கள ரொம்ப சுலபமா சந்தோஷப்படுத்துவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். உங்களோட நேர்மையான உழைப்புக்கேத்த பலன் இன்னைக்கு கைமேல் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அடுத்த வாரத்துக்கான வேலைகளை முன்கூட்டியே திட்டமிடுறதுக்கான நேரம் இது. பண வரவு ரொம்பவே திருப்தியா இருக்கும். சேமிப்ப உயர்த்த பிளான் பண்ணுவீங்க. குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் நிலவும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன விழாவா மாத்துவாங்க. கணவன் மனைவிக்கு இடையில நல்ல புரிதலும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இருக்கும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சிந்தனைகள் ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய நாளா அமையப் போகுதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமா அலசி ஆராய்ஞ்சு ரொம்ப சரியான முடிவெடுப்பீங்க. நண்பர்கள் மூலமா ஒரு எதிர்பாராத பெரிய உதவி கிடைச்சு உங்க வேலை சுலபமா முடியும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை கொடுக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமா வியாபாரம் விரிவடையும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு விடுமுறை நாளா இருந்தாலும் புது விஷயங்களை கத்துக்க ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. பணவரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும். வீண் செலவுகளை தவிர்க்கிடுவீங்க. குடும்பத்துல சுப காரியங்கள் பத்தின பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். வீட்ல பெரியவங்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும். வெளியூர் பயணங்கள் பத்தி இன்னைக்கு ஒரு நல்ல முடிவெடுப்பீங்க.
ஆரோக்கியத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப யோகமான நாளா விடிஞ்சிருக்குங்க. இத்தனை நாளா இருந்த மன அழுத்தமெல்லாம் குறைஞ்சு ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்க மனசுல ஆழமா பதியும். நீண்ட நாள் ஆசை ஒண்ணு இன்னைக்கு நிறைவேறும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நல்லபடியா முடியும். புதுசா முதலீடு பண்ணி கடையை விரிவுபடுத்த யோசிப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு விடுமுறை நாளா இருந்தாலும் புது விஷயங்களை கத்துக்க ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. பண வரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும். வீண் செலவுகளை தவிர்க்கிடுவீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் குறைஞ்சு சந்தோஷம் கூடும். குடும்பத்தோட ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வர இன்னைக்கு ரொம்ப அருமையான நாள். ஆரோக்கியத்துல இருந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்பா மாறுவீங்க. நல்லா பசி எடுத்து சாப்பிடுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 6. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியனோட நாள் அப்படிங்கறதால உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் தெரிய போகுதுங்க. நீங்க சொல்ற பேச்சுக்கு இன்னைக்கு 4 பேர் மத்தியில ஒரு தனி மதிப்பு இருக்கும். நீண்ட நாளா நீங்க திட்டமிட்ட ஒரு காரியம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சு உங்களுக்கு பெரிய புகழ தேடித்தரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே பிரமாதமா இருக்கும். அரசு தொடர்பான வேலைகள்ல வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்துல உங்க செல்வாக்கு அதிகரிக்கும். நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை இன்னைக்கே திட்டமிடுவீங்க. பணவரவு தாராளமா வந்து சேரும். வண்டி வாகனம் வாங்க பிளான் பண்ணுவீங்க. குடும்பத்துல ஒரு விசேஷமான சூழ்நிலை நிலவும். தண்டை வழியிலிருந்து ஒரு எதிர்பாராத லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. வாழ்க்கை துமையோட சின்ன சின்ன ஆசைகளை இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க. மகிழ்ச்சி கூடும். ஆரோக்கியத்துல ஒரு புது தெம்பு பிறக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் ரிப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 9. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எடுத்த காரியமெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு பெரிய வெற்றி கிடைக்க போற நாளுங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம நடக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு உங்களை தேடி வந்து உங்க மனச குளிர வைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வரப்போற வாரத்துல மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க இன்னைக்கே சில திட்டங்களை வகுப்பீங்க. பண வரவு தாராளமா வந்து சேரும். பழைய கடன்களை அடைக்க வழி பிறக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன விஷயங்களை பகிர்ந்துகிட்டு ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. வீட்ல விசேஷங்கள் நடத்துறது பத்தி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நிம்மதியான நாளா அமையப் போகுதுங்க. மனசுல இருந்த பயம், படபடப்பு எல்லாம் காணாம போயிடும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப வேகமா சுறுசுறுப்பா நடக்கத் தொடங்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரலாம். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நல்லபடியா முடியும். வியாபாரத்தை பெருக்கிறதுக்கான வழிகளை ரொம்ப தெளிவா யோசிப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். பண வரவு இன்னைக்கு ரொம்ப தாராளமாவே வந்து சேரும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் குறைஞ்சு சந்தோஷம் கூடும். எல்லாரும் ஒற்றுமையா பேசி மகிழ்வீங்க. மாலை நேரத்துல குடும்பத்தோட வெளியே போயிட்டு வர ரொம்ப அருமையான நாளா இருக்கும். மனசு லேசாகும். ஆரோக்கியத்துல இருந்த சோர்வு நீங்கி ரொம்ப சுறுசுறுப்பா மாறுவீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத்.
அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ஒரு பெரிய தைரியம் பிறக்க போற நாளுங்க. உங்களை எதிர்த்தவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட வந்து சமாதானம் பேசுவாங்க. ரொம்ப கஷ்டம்னு நினைச்ச ஒரு வீட்டு வேலைய உங்க நண்பர்கள் ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சு கொடுப்பாங்க. பெரிய பாறை இறங்கின மாதிரி நிம்மதியா ஃபீல் பண்ணுவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப அமோகமா இருக்கும். புதிய கிளைகள் ஆரம்பிக்க பிளான் பண்ணுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு செய்ய வேண்டிய பெரிய பொறுப்புகளை நினைச்சு சின்ன படபடப்பு வரலாம். அமைதியா இருங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க அமைதியா விட்டு கொடுத்து போறது தான் ரொம்ப நல்லது. வெளியூர் பயணங்களை இன்னைக்கு கட்டாயமா தள்ளி வைங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப பொறுமையா போயிட்டு வாங்க. ஆரோக்கியத்துல சின்னதா சோர்வு வரலாம். எளிமையான உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அம்மன். அதிர்ஷ்ட நிறம் மெரூன். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 6. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப அமைதியா இருக்க போற நாளுங்க. நேத்து வரைக்கும் இருந்த சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். வீட்ல பெரியவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். கூட்டாளிகள் ரொம்ப அனுசரணையா நடந்துக்குவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நினைச்சு சின்ன படபடப்பு வரலாம். அமைதியா இருங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க அமைதியா விட்டு கொடுத்து போறது தான் ரொம்ப நல்லது. வெளியூர் பயணங்களை இன்னைக்கு கட்டாயமா தள்ளி வைங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப பொறுமையா போயிட்டு வாங்க. ஆரோக்கியத்துல சின்னதா சோர்வு வரலாம். எளிமையான உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்பவே உஷாராக இருக்க வேண்டிய நாளுங்க இது. மனசுல தேவையில்லான ஒரு குழப்பம் அல்லது கோபம் வரலாம். அதை தவிர்க்க அமைதியா இறைவனை வழிபடுறது ரொம்ப நல்லது. யாருகிட்ட பேசும்போதும் வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த ஒப்பந்தமும் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி பெரிய முதலீடுகளை கண்டிப்பா தள்ளி வைங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நினைச்சு சின்ன படபடப்பு வரலாம். அமைதியா இருங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க அமைதியா விட்டு கொடுத்து போறது தான் ரொம்ப நல்லது. வெளியூர் பயணங்களை இன்னைக்கு கட்டாயமா தள்ளி வைங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப பொறுமையா போயிட்டு வாங்க. ஆரோக்கியத்துல சின்னதா சோர்வு வரலாம். எளிமையான உறவுகளை மட்டும் சாப்பிடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பல வழிகள்ல ஆச்சரியமான விஷயங்கள் நடக்க போற நாளுங்க. ரொம்ப நாளா வராம இருந்த பணம் இன்னைக்கு எதிர்பாராத விதமா உங்க கைக்கு வந்து சேரும். புதிய மனிதர்களின் அறிமுகம் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்களால எதிர்காலத்துல லாபமும் உண்டு. வியாபாரத்துல இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த லாபம் வரும். தொழில்நுட்பம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான லாபம் உண்டு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நாளைய பணிகளை பத்தின சிந்தனைகள் மனசுல ஓடிட்டு இருக்கும். பண விஷயத்துல எந்த குறையும் வராது. ரொம்ப தாராளமா இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும். வாழ்க்கை துணை மூலமா இன்னைக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில நல்ல அன்பும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தெய்வீகமான அமைதி கிடைக்க போற நாளுங்க. மனசுல இருந்த பாரம் எல்லாம் குறைஞ்சு ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க.
மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல இன்னைக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. அதனால பலருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப சூப்பரா இருக்கும். புதிய கிளைகள் ஆரம்பிக்கவோ அல்லது முதலீடுகளை பெருக்கவோ திட்டமிடுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நாளைய பணிகளை பத்தின சிந்தனைகள் மனசுல ஓடிட்டு இருக்கும். பண விஷயத்துல எந்த குறையும் வராது, ரொம்ப தாராளமா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். தாத்தா பாட்டி போன்ற பெரியவங்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய அரணா இருக்கும். வீட்ல தடைப்பட்டுட்டு இருந்த சுப காரியங்கள் மறுபடியும் உயிர் பெறும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். நிம்மதியான தூக்கம் வரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 6. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.